எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். இங்கே மற்றும் ஒரு கழுகை குறித்து பார்க்கிறோம். இது அதுவரையிலும் பெரிய வல்லரசாக விளங்கிக் கொண்டிருந்த எகிப்தை குறிக்கிறது. நேபுகாத்நேச்சார் சிதேக்கியாவை அரியணையிலே வைத்தான். அவர்கள் இருவரும் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். இருந்த பொழுதிலும் சிதேக்கியா உடன்படிக்கையை முறித்துவிட்டு எகிப்தினிடத்திலே திரும்பினான். இந்த திராட்சை செடி அதற்கு நேராக தன் வேர்களை விட்டு அதற்கு நேராக தன் கொடிகளை வீசினது என்று சொல்லப்பட்டிருக்கிற உருவகம் சிதேக்கியா எகிப்தை நோக்கி திரும்பினதையே குறிக்கிறது. எகிப்தின் மண்ணிலே நடப்பட்டிருந்த இந்த திராட்சை செடி அதனிடத்திலிருந்து சத்தை பெற்றுக்கொள்ள முயற்சித்தது. ஆனால் எகிப்திலே பெலன் இல்லை. காரணம், அது இப்பொழுது தன் பெலனை இழந்து கொண்டிருந்த நேரம். நேபுகாத்நேச்சார் எகிப்தை கைப்பற்றி அதனை அழித்து தன் கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்தான். அடுத்து வருகிற வசனங்களிலே எசேக்கியேலின் உவமானம் மூலமாக வந்த தேவனுடைய செய்தியை நாம் பார்க்கிறோம். எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனங்களை பாருங்கள். இப்போதும் இவைகளின் தாற்பயம் தெரியுமா என்று நீ கலக வீட்டாரை கேட்டுச் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இதோ பாபிலோன் ராஜா எருசலேமுக்கு வந்து அதன் ராஜாவையும் அதன் பிரபுக்களையும் பிடித்து அவர்களை தன்னிடமாக பாபிலோனுக்கு கொண்டு போகும்போது அவன் ராஜவம்சத்திலே ஒருவனை தெரிந்தெடுத்து அவனோடே உடன்படிக்கை பண்ணி ராஜ்யம் தன்னை உயர்த்தாமல் தாழ்ந்திருக்கும்படிக்கும் தன் உடன்படிக்கையை அவன் கைக்கொள்கிறதுனால் அது நிலைநிற்கும்படிக்கும் அவனை ஆணை பிரமாணத்துக்கு உட்படுத்தி தேசத்தில் பலசாலிகளை பிடித்து கொண்டு போனானே. இவன் அவனுக்கு விரோதமாய் கலகம் செய்து தனக்கு குதிரைகளையும் அநேகம் ஆட்களையும் அனுப்ப வேண்டுமென்று தன் ஸ்தானாபதிகளை எகிப்துக்கு அனுப்பினான். இப்படிப்பட்டவனுக்கு வாய்க்குமோ? இப்படி செய்கிறவன் தப்பிக்கொள்வானோ? உடன்படிக்கையை முறித்தவன் தப்பிக்கொள்வானோ? இங்கே ஒரு ஆர்வம் தரக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். நேபுகாத்நேச்சார் தான் செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறவில்லை. சிதேக்கியாவே உடன்படிக்கையை முறித்தான். கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய பிள்ளைகளே உடன்படிக்கையை முறித்தார்கள். ஆனால் புறஜாதியாகிய ராஜா தன் உடன்படிக்கையிலே உண்மையாக இருந்தான். என்ன ஒரு அற்புதமான ஓவியம் இல்லையா? சிலர் வேதத்தை சுமந்து பக்தியோடு ஆலயத்திற்கு வருவார்கள். ஆனால் அவர்கள் இருதயம் அவர்களோடு தேவாலயத்திற்கு வருகிறதில்லை. அவர்கள் தேவனை விட்டு வெகு தூரத்திலே இருப்பார்கள். அவர்கள் வார்த்தையிலே உண்மை இருக்காது, வாழ்க்கையிலே நேர்மை இருக்காது. அதே வேளையிலே சில வியாபாரிகள் ரட்சிக்கப்படாதவர்களாய் இருந்தாலும் நேர்மையாயிருப்பார்கள், உண்மையாயிருப்பார்கள். அடுத்ததாக நேபுகாத்நேச்சார் வந்து சிதேக்கியாவை அழிக்கப் போகிறதை குறித்து வாசிக்கிறோம். 18ஆம் வசனத்தை பாருங்கள். சிதேக்கியா குற்றத்திற்காக தண்டிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கமுடையவராக நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, தேவனை பின்பற்றுகிறேன் என்று கூறிவிட்டு ஒரு மாய்மாலமான பக்தி வாழ்க்கையை நடத்துகிற ஒவ்வொருவரையும் தேவன் நியாயம் தீர்க்கும் காலம் ஒன்று இருக்கிறது. யாரும் தப்பிக்கொள்ள முடியாது. தேவன் உறுதியாகவே நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்கள். சில வேளைகளிலே தேவன் புறஜாதியாரை கொண்டு அவரது ஜனங்கள் என்று கூறிக்கொண்டு அவரை விட்டு வெளியே வாழ்கிற ஜனங்களை தண்டிக்கிறார், நியாயம் தீர்க்கிறார். ஆம் அருமையானவர்களே, இன்றைய நாட்களிலேயும் உலகமெங்கிலும் உள்ள மக்களிலே அநேகருடைய நடத்தைகள் சீரழிந்து விட்டன. விசுவாச துரோகம் பெருகிவிட்டது. உள்ளாகவும் வெளியாகவும் உலகத்திலே சமாதானமில்லை. எங்கும் பிரச்சனை. நாம் நம்முடைய பாவத்தினாலே எந்த பிரயோஜனத்தையும் அடைந்துவிட முடியாது. நமது பாவத்திற்கு தண்டனை உண்டு, நியாயத்தீர்ப்பு உண்டு என்பதை மறந்து போகக்கூடாது. அடுத்ததாக நாம் எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்திலிருந்தும் சில வசனங்களை பார்ப்போம். இந்த அதிகாரத்திலே தேவன் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரோடும் தனிப்பட்ட முறையிலே, குறிப்பான முறையிலே தனது நியாய தீர்ப்பிலே செயல்படுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், மீண்டுமாக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் என்று சொல்லுகிறார். ஆம், அவர் தன்னுடைய வார்த்தையை சொல்லவில்லை, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன் என்பதை அடிக்கடி தெளிவுபடுத்துகிறார். 2ஆம் வசனத்தை பாருங்கள். பிதாக்கள் திராட்சை காய்களை தின்கிறார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்னும் பழமொழியை நீங்கள் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பழமொழியை உடையவர்களாக இருந்தார்கள். இது எரேமியாவால் 2 முறை கூறப்பட்டுள்ளது. எரேமியா 31ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி போயின என்று அந்நாட்களில் சொல்ல மாட்டார்கள் என்று சொல்கிறார்.
அடுத்ததாக புலம்பல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலேயும், எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், நாங்கள் அவர்களுடைய அக்கிரமங்களை சுமக்கிறோம் என்று சொல்கிறார். இந்த பழமொழியை அவர்கள் யாத்திராமும் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்தே உருவாக்கியிருப்பார்கள் என்று நாம் நினைக்கலாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன் என்று வாசிக்கிறோம். ஆனால் அவர்கள் பழமொழியை இந்த வசனத்தில் அர்த்தத்துக்கேற்ப எடுக்கவில்லை. அது தவறான கருத்துடையதாக இருக்கிறது. இவ்விதமாகவே வேதத்திலே அங்கொரு வசனமும் இங்கொரு வசனமுமாக தெரிந்தெடுத்து பிரசங்கிப்பது பிரச்சனையாகிவிடும். அதன் பொருள் தவறாக போய்விடும். நாம் ஒரு வசனத்தை ஒரு பகுதியிலே இருந்து தெரிந்தெடுக்கிறோம் என்றால் அந்த பகுதியின் முழு அர்த்தத்தையும் நாம் பார்க்க வேண்டும். நாம் இந்த வசனத்திலே பார்க்கிற பழமொழி தவறானது பிரியமானவர்களே. பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகள் அதற்குரிய அபராதத்தை செலுத்தினார்கள் என்று சொல்லப்படுவதிலே ஓரளவு உண்மை இருந்தாலும் தேவன் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் நியாயம் தீர்க்கிறார் என்பதே உண்மை. தகப்பனாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் அவனவனுடைய நடத்தைக்கு ஏற்றபடி தேவன் நியாயம் தீர்ப்பார். இந்த நியாய தீர்ப்பு நித்திய ஜீவனுக்குரியது அல்ல. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அவருக்கு கீழ்ப்படுகிறதற்காக இல்லாவிட்டால் கீழ்ப்படியாமல் இருப்பதற்காக தேவன் அளிக்கும் பரிசு அல்லது தண்டனை. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். இனி இஸ்ரவேலில் இந்த பழமொழியை சொல்வது இல்லை என்பதை என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். ஜீவன் அல்லது உயிரோடு இருத்தல் என்ற அர்த்தத்திலே உள்ள வார்த்தைகள் இந்த அதிகாரத்திலே 13 முறை வருகிறது. அதேபோல மரணம் என்ற அர்த்தத்திலே வரும் 14 வார்த்தைகளை இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். எனவே இந்த அதிகாரத்திலே ஜீவனை பற்றியும் மரணத்தை பற்றியும் அதிகமாக பார்க்கிறோம். ஆனால் இங்கே தேவன் நித்திய ஜீவனை குறித்தும் நித்திய மரணத்தை குறித்தும் சொல்லவில்லை. இந்த உலக வாழ்க்கையிலே தேவன் எவ்வாறு ஒரு தனிநபரை தண்டிக்கிறார் என்பதை குறித்தே சொல்லுகிறார். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த அதிகாரம் முழுவதையும் நாம் இந்த கண்ணோட்டத்திலேயே பார்க்க வேண்டும். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். எல்லா ஆத்துமாக்களும் அவருடையது என்று இங்கே தேவன் சொல்கிறதை பார்க்கிறோம். பிதாக்களுடைய பாவங்கள் பிள்ளைகளுக்கு தொடர்ந்து வருகிறதென்றால் அது வேறு ஒன்றுமில்லை, அந்த பிள்ளைகள் பிதாக்களுடைய துன்மார்க்கத்தை பின்பற்றி வாழ்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய தனிப்பட்ட பாவத்திற்காகவே சாவான். உபாகமம் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? பிள்ளைகளுக்காக பிதாக்களும் பிதாக்களுக்காக பிள்ளைகளும் கொலை செய்யப்பட வேண்டாம், அவனவன் செய்த பாவத்தை நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும். பாவம் செய்கிற ஆத்துமாவை சாகும் என்று இங்கே வசனத்திலே பார்க்கிறோம். ஆம், தேவன் ஒவ்வொரு தனி நபரையும் தனித்தனியாக நியாயம் தீர்ப்பார். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்களை பாருங்கள். வாசிக்கிறேன். ஒருவன் நீதிமானாயிருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூர ஸ்திரியோடே சேராமலும் ஒருவனையும் ஒடுக்காமலும் கொள்ளையிடாமலும் இருந்து கடன் வாங்கினவனுக்கு அடைமானத்தை திரும்ப கொடுத்து தன் அப்பத்தை பசித்தவனுக்கு பங்கிட்டு வஸ்திரமில்லாதவனுக்கு வஸ்திரம் தரிப்பித்து வட்டிக்கு கொடாமலும் பொலிசை வாங்காமலும் அநியாயத்துக்கு தன் கையை விலக்கி மனிதருக்குள்ள வழக்கை உண்மையாய் நியாயம் தீர்த்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இங்கே 6ஆம் வசனத்திலே நாம் என்ன பார்க்கிறோம்? மலைகளின் மேல் சாப்பிடாமலும் என்று வாசிக்கிறோம். அதாவது மாயையான வழிபாட்டில் ஈடுபடாமல் இருக்கிறவன் அவன் நீதிமானாக இருந்து கர்த்தருடைய கட்டளைகளையும் வழிகளையும் கைக்கொண்டு நடக்கிறவன், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று 9ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே தெளிவாக வாசிக்கிறோம். இங்கே தேவன் நித்திய ஜீவனை குறித்து அல்ல, இந்த உலக வாழ்க்கையை குறித்தே சொல்கிறார். தேவன் இந்த உலக வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இதுவே பழைய ஏற்பாட்டு கால ஆசீர்வாதம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை பார்ப்போம் என்றால், நீதிமானான ஒரு தகப்பனுக்கு
தேவ பக்தியற்ற ஒரு மகன் இருக்கலாம். தகப்பன் நீதிமானானால் மகனும் நீதிமானாக இருப்பான் என்பது நிச்சயமல்ல. தேவன் இந்த காரியங்களை செய்த மகனைத்தான் தண்டிப்பாரே அல்லாமல் தகப்பனை தண்டிக்க மாட்டார். அதாவது ஒரு மகன் தன் தகப்பனுடைய பொல்லாத வழிகளை பார்த்து அவனை விட்டு வெளியேற முடிவு செய்து தேவனை பின்பற்றி நீதிமானாக மாறலாம். இதற்கு நாம் இஸ்ரவேல் வரலாற்றிலே அநேக எடுத்துக்காட்டுகளை பார்க்கிறோம். ஆகாஸ் ராஜா ஒரு பொல்லாத ராஜாதான். ஆனால் அவனுடைய மகன் எசேக்கியா தேசத்திலே எழுப்புதலை கொண்டு வந்தான். யோசியா ஒரு நல்ல அரசன். ஆனால் அவனுடைய தகப்பன் ஒரு பொல்லாத மனிதர். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் உங்கள் தந்தையின் பாவத்தினாலே பாவியாகிவிடப் போவதில்லை. தேவனிடத்திலே வந்து நீதிமானாகலாம். தொடர்ந்து எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை பாருங்கள். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே அவன் வாழ்கிற வாழ்விற்கேற்றபடி நியாயம் தீர்க்கப்படுவான் என்று கர்த்தர் சொல்கிறார். இங்கே தேவன் நித்திய ஜீவனை குறித்து சொல்லவில்லை என்பதை நினைவிலே கொள்ளுங்கள். இப்பொழுதுள்ள, அதாவது இந்த உலக வாழ்க்கையிலே உள்ள நியாய தீர்ப்பை குறித்து தேவன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த காரியத்தை கொண்டு இதற்காக தேவன் நியாயம் தீர்ப்பார் என்பதை இஸ்ரவேல் உணர வேண்டும் என்றே நோக்கமுடையவராக தேவன் காணப்படுகிறார். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் என்று தெளிவாக வாசிக்கிறோம். இது இந்த அதிகாரத்திலே 2 முறை வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது. இங்கேயும் அதேபோல 4ஆம் வசனத்திலேயும் இதை பார்க்கிறோம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பாருங்கள். இன்றைய நாட்களில் உள்ள மனோ தத்துவத்திற்கு இந்த அதிகாரத்தின் உபதேசம் சிறந்த பதிலாக அமைந்துள்ளது என சொல்லலாம். இன்றைய மனோ தத்துவம் என்ன சொல்கிறது? ஒரு மனிதன் தனிமையாக இருக்க காரணம் அவனுடைய தாய் அவனை சரியாக நேசிக்கவில்லை, அவனை புறக்கணித்து விட்டதால், சரியாக நடத்தாததால் அவன் அவ்வாறு தனித்து காணப்படுகிறான் என்று சொல்கிறது. இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் தனித்துதான் நிற்க வேண்டும். நீங்கள் பாவிகளாக இருக்கிறீர்கள். ஒரு கருத்து இவ்விதமாக சொல்கிறது, அவனவன் தன் காலிலேயே நிற்க வேண்டும். ஆம், ஒவ்வொரு மனிதனும் தனக்காக தேவன் முன் நிற்க வேண்டும். அப்பொழுது அவன் தன்னுடைய தந்தையையோ தாயையோ தன் பாவ வாழ்க்கைக்கு காரணமாக குற்றம் சாட்ட முடியாது. எசேக்கியேல் இதை இங்கே தெளிவுபட கூறியிருக்கிறார். ஒவ்வொரு இஸ்ரவேலனும் அவன் பூமியிலே வாழ்கிற வாழ்க்கையின் அடிப்படையிலே அவன் விசுவாசியாக இருந்தாலும் அவிசுவாசியாக இருந்தாலும் நியாயம் தீர்க்கப்படுவான் என்று சொல்கிறார். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் என்ன சொல்கிறது? இங்கே மீண்டுமாக தேவன் சரீர பிரகாரமான மரணத்தை குறித்து சொல்கிறதை பார்க்கிறோம். எவருடைய மரணத்திலும் தேவன் மகிழ்ச்சி கொள்கிறதில்லை. அது அவருக்கு தூரமானதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் மனிதன் மரிக்க வேண்டும் என்ற நோக்கமுடையவராக இல்லை. லாசருவின் கல்லறையினிடத்திலே இயேசு அழுதார் என்பதை நினைவிலே கொண்டு வாருங்கள். அவர் அவனை உயிரோடு எழுப்பப் போகிறார் என்றாலும் அவர் அழுதார் இல்லையா? மனிதனாலேயே மரணம் வந்தது. தேவனுடைய கிரியையினாலே அல்ல, மனிதனுடைய பாவத்தினாலேயே மரணம் வந்தது. அருமையானவர்களே, நீங்கள் மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவினிடத்திலே பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய பாவங்களை உண்மையாய் உணர்ந்தவர்களாக, நான் தவறு செய்தவன், நான் அயோக்கியன், நான் கடவுளை விட்டு தூரம் போனவன், கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்ளாதவன் என்பதை உணர்ந்து, பிதாவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை இரட்சியும் என்று அழைக்கும் பொழுது, நமக்காக மரித்த இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார்.